ஹாய். ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை என்னன்னா ஆல்கோ ட்ரேடிங், ஏஐ பேஸ்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. மெடிசின் ஒரு டாக்டரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் இல்லாம ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஒரு சர்ஜரியை ரோபோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பட் அதுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எந்த டிசீஸ்க்கு எந்த இடத்துல கியூர் கொடுக்கணும், எந்த இடத்துல சர்ஜரி பண்ணணும், வெயின்ஸ் எங்க கனெக்ட் ஆகுது, பிளட் ஃப்ளோ எங்க இருக்குது, ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்ணணும்னா எந்த வெயின்ஸை டச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மெஷினுக்கு உங்களோட நாலேஜை இன்புட் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு அல்கோ ட்ரேடிங் பண்றவங்க, அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட் ஐடியா எடுத்துக்கிட்டு ட்ரேடிங்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை படிச்சுட்டு பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் இஸ், இந்த வாரத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு 6 வாரத்துக்கு அல்கோ ட்ரேடிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இருக்கு. படிக்காதவங்க அதை படிச்சுக்கிட்டு இதை பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாரத்துல முதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் என்ன கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, அல்கோ ட்ரேடிங்ல நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன இன்புட் கொடுக்க வேண்டியதா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. குறைஞ்சது 100 டைம்ஸோ 500 டைம்ஸோ 1000 டைம்ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி இட் இஸ் அ ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க அல்கோ ட்ரேடிங்ல இன்புட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இஎம்ஐ கிராஸ் ஓவர் பண்ணும்போது வாங்குறவரா இருக்கலாம், அது நெகட்டிவ் கிராஸ் ஓவர் பண்ணும்போது ஷார்ட் பண்றவரா இருக்கலாம், அல்லது ஆர்எஸ்ஐ திரும்பும் போது எடுக்கிறவரா இருக்கலாம், அல்லது கேண்டில்ல பார்த்து நீங்க எடுக்கிறவரா இருக்கலாம், அல்லது போலிஞ்சர் பேண்ட் சேலஞ்ச் பண்ணும்போது நீங்க ட்ரேட் பண்றவரா இருக்கலாம், அல்லது டபுள் டாப் ஃபார்ம் ஆகும்போது ஷார்ட் பண்றவரா இருக்கலாம். என்ன பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த பேட்டர்னை நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா ஒரு கண்டிஷனா இங்க கொடுக்கணும். இந்த கண்டிஷன் மீட் அவுட் ஆச்சுன்னா என்டர் பண்ண, அதுக்கு இது ஸ்டாப் லாஸ், இது என்னோட டார்கெட் பிரைஸ். ஒன்னு டார்கெட் பிரைஸை வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா எவ்வளவு ப்ராஃபிட் அமௌண்ட் போஸ்ட் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸை கிளியரா டிஃபைன் பண்ணீங்கன்னா அல்கோ ட்ரேடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை குறித்து தொடர்ச்சியா இந்த வீடியோல பார்க்க போறோம்.